அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி K3, அதாவது கிட்னில எர்த் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, இதை போடுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். K3 அப்படின்றது கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லையா, இந்த மூட்டுல அப்படியே உள்புறமாக, அதாவது மூட்டுக்கு அந்த பக்கம் இல்லாம மூட்டுல உள்புறமாக இந்த கணுக்கால் மூட்டோட எட்ஜ் மேலே வரைக்கும் உச்சி பகுதியில் இருந்து இப்படி உள்பக்கமாக போடுறது K3. இதை நீங்கள் வீட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம், இல்லைன்னா நீடில் போடலாம். ஓகே, K3 இது என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கே அப்படின்றது கிட்னியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்னி இங்கே போய் மண்ணீரலில் வேலை பார்க்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். மண்ணீரல் அப்படிங்கும்போது அது இரத்தத்தை கையாளக்கூடிய ஒரு ஆர்கன். கிட்னி அப்படின்றதும் என்ன வேலை பார்க்குதுன்னா, இரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி நமக்கு தேவையில்லாத உப்புகளை சிறுநீரா வெளியே அனுப்புது. இந்த ரெண்டுமே இரத்தத்தை கையாளக்கூடிய ஆர்கன் அப்படின்றனால இதனுடைய பணிகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பாயிண்ட் போடும்போது நிறைய அற்புதமான நோய்கள் எல்லாம் சரியாகும். அது என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் சரியாகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கண்கள் நம் முகத்தின் வசீகரம் மட்டுமல்ல, அது ஒரு ஆரோக்கியத்தின் கண்ணாடி. இன்னைக்கு கண்ணில் கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து, கண்புரை, ஐ ப்ரெஷர், கலர் பிளைண்ட்னஸ், இப்படி நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால் ஏற்படுது, அதை எளிமையாக வீட்டில் நாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் அக்குபஞ்சர் படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சுக்கிறதுக்கு மே 11ஆம் தேதி நடக்க போகிற கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட பேரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. இதை கிட்னியை நீர் அப்படின்னு சொல்லுவோம், நீர் பூதமாகவும், மண்ணீரலை அதாவது ஸ்க்ளீனை மண்ணாகவும் பார்ப்போம். நீர் மண்ணுக்கு போகுது அப்படி எடுத்துக்கணும். நீர் மண்ணுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீர் மண்ணுக்கு போனா என்ன பண்ணும், மண்ணு காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மண்ணை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரும். அதாவது காஞ்சிருக்கிற மண் எப்படி இருக்கும்னா வெடிப்பு வெடிப்பா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம தண்ணி போகவும் அது நல்லா ஸ்மூத் ஆகும் அந்த மண். இந்த ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்னு, இந்த நீர் போறதுனாலதான் அந்த மண் என்ன ஆகுதுன்னா ஒன்னோட ஒண்ணு ஒருங்கிணையுது. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வெடிச்சு இருக்கா, அப்ப ஒருங்கிணையும் போதுதான் அந்த மண்ணுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஒண்ணு இன்னொன்னோட கனெக்ட் ஆகி கடத்தப்படும். ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்ட போது அதுக்குள்ள என்ன ஆகாதுன்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தடையாகும். அதுதான் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பிளவா நம்ம பார்க்கிறோம். ஓகே, இது ரெண்டு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்னன்னா மண்ணுல அதிகமா தண்ணி தேங்கி இருக்கும். அப்படி தேங்கி இருக்கும் போது அது என்ன ஆகும்னா நாளடைவுல அழுகல் அடைய ஆரம்பிக்கும், சொதப்பாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதோட இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி பேசணும்னா நமக்கு நோய் நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப விஷயம் நம்ம பார்க்கும்போது வெடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல என்னென்னலாம் வெடிப்பா பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மண்ணும் நீரும் கரெக்டாக இருக்கும் போது ஒரு வடிவம் இருக்கும் இல்லையா, இல்லைன்னா அந்த வடிவம் ஒரு மண்பானை தயாரிக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல எப்படி ரெண்டும் மிக்ஸ் ஆகி பண்ணும்போது ஒரு உருவமா செய்யறாங்க. அந்த தண்ணி கம்மியா இருந்தாலும் உருவம் செய்ய முடியாது. அதே இது தண்ணி மிகுதியா இருந்தாலும் அது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. இதை வச்சுதான் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி பேச போறோம். இப்ப தண்ணி இல்லாத இடத்துக்குள்ள மண்ணில் தண்ணி இல்லை, அதனால இந்த பாயிண்ட் நம்ம போடுறோம். K3 அப்படின்றது போடும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மண்ணில் தண்ணி இல்லை அப்படின்றது எப்படின்னா வெளிப்புறம் ஒரு ட்ரைனஸா இருக்கும். வறட்சியா, மண் எப்படி வறட்சியா இருக்கோ அதே மாதிரி தோல் வறட்சியா இருக்கு, நான் வறட்சியா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு K3 பாயிண்ட் போடலாம். இது மட்டும் இல்லாம இது மெயினா எதுல காட்டும்னா காலில் தான் இந்த புள்ளி இருக்கு இல்லையா, K3 அப்படின்றது காலில் இருக்கு. மெயினா பாதங்களை பாதுகாக்கிறது கிட்னியா இருக்கு. அப்போ இந்த இது மண்ணில் நீரோட குறைபாடு அப்படின்றது என்னவா வெளிப்படும் அப்படின்னா K3 அப்படிங்கும்போது பித்த வெடிப்பு, பாதங்களில் வெடிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த வெடிப்புக்கு இந்த பாயிண்ட் போடும்போது
உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது அந்த வெடிப்புல வந்து அங்க நீர் போய் மண்ணை ஒருங்கிணைக்கணும். அந்த பிளவெல்லாம் வந்து மாறுபடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதோட சேர்த்து ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். பாத வெடிப்பு. அடுத்து இன்னொன்னு சொன்னோம்னா மண்ணீரல் அப்படிங்கும்போது மண்ணீரலோட வெளிப்புற உணர்வு உறுப்பா எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா உதடுகளை வந்து எடுத்துக்குவோம். அப்ப உதடுகள்ல வந்து வெடிப்பு ஏற்படுது அப்படின்னாலும் அதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து நல்லா கேட்கும். பாதத்துல வெடிப்பு, உதட்டுல வெடிப்பு, இல்ல வறட்சியாகி வந்து முடி வெடிச்சு வெடிச்சு கொட்டுது அப்படின்ற மாதிரி அந்த நோய்க்கும் வந்து இந்த பாயிண்ட் K3 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா நீர் பற்றாக்குறை அப்படிங்கும்போது இது சிறுநீரா வெளியேற்றுது அப்படிங்கும்போது நீர் பற்றாக்குறையா இருக்கும்போது என்ன ஆகும்னா சிறுநீர் வந்து எரிச்சலோட போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர் வந்து நீர் தாரை வந்து ரொம்ப எரியுது அப்படிங்கும்போது வந்து இந்த பாயிண்ட் வந்து போடும்போது அந்த எரிச்சல் வந்து நல்லாவே குறையிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதோட வந்து அந்த எரிச்சல்னு இருக்கும்போது அது என்ன ஆகும்னா புறப்பால் உறுப்புகள் அதாவது அவுட் சைட்ல வந்து என்ன ஆகும்னா புண்ணாக்கி விட்டுரும், இல்ல அரிப்பு கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. இந்த மாதிரி நோய் நிலையிலையும் இந்த K3 பாயிண்ட் போடும்போது அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ரெண்டாவது இந்த மண்ணுல நீர் போகும்போது மண்ணை வந்து ஒருங்கிணைக்குது அப்படின்னு பேசணும். அப்ப ஒருங்கிணைக்குது அப்படின்னா இதுல எது ஒருங்கிணைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து காது தான் வந்து சிறுநீரக பலவீனத்தை வந்து நமக்கு வெளியே கொடுக்கக்கூடிய வெளியே காட்டக்கூடிய ஒரு உறுப்பா வந்து இருக்கு. அதாவது காதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய சிறுநீரகத்தை வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்குற விஷயமா வந்து இருக்கு. இதுல இது வந்து இந்த நீர் வந்து மண்ணுக்கு போகும்போது ஒருங்கிணையுது அப்படிங்கும்போது ஒளியை ஒருங்கிணைத்து நம்ம கேட்கணும். அந்த ஒளி ஒருங்கிணைத்து கேட்க முடியாத காது கேளாமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா வெளியே நம்ம பேசுற சவுண்ட் வந்து வெளியே இருக்கு. பிரபஞ்சத்துல நம்ம சவுண்ட் வந்து கலக்குது. ஆனா அதை வந்து ஒருங்கிணைச்சு உள்ள கிரகிக்கிற சக்தி வந்து அந்த காதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த K3 பாயிண்ட் போடும்போது இது வந்து நல்லா நடக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து காது கேட்கறத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இது வந்து இப்பெல்லாம் நீர் பற்றாக்குறைக்கு நீர் போறத சொன்னோம். இன்னொன்னு நீர் வந்து மிகுந்து இருக்கு. அதுவே நீர் மிகுந்து இருக்கு. திரும்ப எதுக்கு நீர் அங்க கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்க கூடாது. இது என்னன்னா சிறுநீரகம். சிறுநீரகமே வந்து நீரை பியூரிஃபை பண்ணி வெளியே அனுப்பக்கூடியதுதான். அப்ப அது வந்து பியூரிஃபை பண்ணாத நீர் வந்து என்ன ஆகுதுன்னா அங்க தேங்குது. அப்ப அதை வந்து பியூரிஃபை பண்றதுக்காக எந்த ஆர்கன் தான் போகணும்னா கிட்னி தான் வந்து அங்க போகணும். அப்ப K3 போடும்போது இந்த வேலையும் வந்து நடக்கும். அதாவது மண்ணில் உள்ள தேவையற்ற நீர்களை வந்து அதனுடைய அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி வெளியேற்றக்கூடிய செயலை வந்து இந்த பாயிண்ட் போடும்போது செய்யும். தேவையில்லாத நீர் எங்க கோர்க்கும் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ரத்தத்தை தான் கையாளுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ரத்தத்தை கையாளுதுன்னா மண்ணீரல் மட்டும் இல்ல, கல்லீரல், நுரையீரல் எல்லாமே வந்து பிளட்டை தான் வந்து கையாளுது. இப்ப ஈரல்ல வந்து நீர் கோர்த்திருக்கு. அது எந்த ஈரலா இருந்தாலும் சரி அந்த ஈரல்ல வந்து நீர் கோர்த்திருக்கு அப்படின்னு வந்து சொல்ற ஒரு வியாதி இருக்கு. அப்ப நீர் வந்து அங்க கோர்த்து இருக்கும்போது நம்ம வந்து இந்த பாயிண்ட் போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த நீர் கோர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அங்க உள்ள வந்து ப்ரெஷர் வேரியேஷன் ஆகும். ஆகி வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். சளி அதுவும் மெயினா வந்து லங்ல நீர் கோர்த்திருக்கும் போது சளி அடிக்கடி பிடிக்கும். அந்த சளியில என்ன வர ஆரம்பிக்கும்னா அப்பப்போ வந்து பிளட் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த ப்ரெஷரோட காரணத்தால. அந்த பிளட் வருது, அந்த சளியோட வந்து ரத்தம் ஒருத்தருக்கு வெளியேறுதுன்னா இந்த K3 பாயிண்ட் போட்டா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு நீடில் போட தெரியாது அப்படின்னா வந்து வீட்டில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதுவும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே. இன்னொன்னு அந்த அந்த புள்ளி அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா இந்த கணுக்கால்ல தான் இருக்கு. அதே மாதிரி நீர் கோர்த்தல் அப்படின்றதும் எங்க வீங்கும்னா அங்க கணுக்கால்ல தான் போய் வீங்கி பாதம் வந்து என்ன ஆயிடும்னா அப்படி வீக்கமாயிடும். வீக்கமாகும் போதும் இது என்னன்னா அது வந்து சுத்திகரிப்பு பண்ணலை அப்படின்றனால அது வந்து அங்க தேங்கி வீக்கமாகுது. நிறைய வந்து கிட்னி பேஷண்ட்டுக்கு வந்து முகம் வீங்குறது, கால் வீங்குறது, வயிறு ஊத்தமாகிறது, இது வயிறும் வந்து வீங்கிக்கிடும் அந்த நீர் வந்து சரியா வெளியேறாம. அப்ப வெளியேற்றம் அடையாத நீரெல்லாம் உள்ள வந்து கழிவா தேங்குது இல்லையா?
இந்த மாதிரி எந்த இடத்துல வந்து தேங்கினாலும் அதுக்கு இந்த K3 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். மூணாவதா பார்க்கும்போது இது வந்து கால் மூட்டுல வந்து இருக்கிறனால, கணுக்கால் மூட்டு அப்படிங்கும்போது, கணுக்கால் மூட்டுல வந்து தொந்தரவு இருக்கக்கூடிய நெறைய நபர்கள் இருக்காங்க. ஒண்ணு அந்த இடம் வந்து வீங்கிக்கிடும். அப்படி இல்லைன்னா, அவங்களுக்கு வந்து எட்டு எடுத்து வைக்கும்போது வந்து ரொம்ப வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அம் அந்த மூட்டே வந்து சில டைம் வந்து என்ன ஆகுதுன்னா, பிசங்கிக்கிடுது. அந்த தொந்தரவு அடிக்கடி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. மூட்டு வந்து பிசங்கிக்கிடுது. தசை பிசங்கினதுனால அந்த இடத்துல வந்து எட்டு எடுத்து வைக்க முடியல. இந்த மாதிரி அந்த கணுக்கால் மூட்டுல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விதமான தொந்தரவு இருந்தாலும், அதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதாவது வேகமா அ நடக்கிறது, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அடிபடும்போது, அவனுக்குள்ள தசைகள் வந்து டேர் ஆகி, அந்த நேரத்திலயும் வந்து அவங்களுக்கு வலி இருக்கு. இந்த மூட்டுல இருக்கக்கூடிய வலி வந்து ரொம்ப நாளா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மத்த இடங்கள காட்டிலும். ஏன்னா, நம்ம வெயிட்ட ஃபுல்லா தாங்கக்கூடியது அந்த பாதம் தான். அப்போ அதுல வந்து திரும்ப திரும்ப நம்ம வெயிட் போடும்போது ரொம்ப வலி இருக்கு அப்படிம்பாங்க. அந்த வலிக்கும் வந்து இந்த பாயிண்ட்ட வந்து நீங்க பிரஸ் பண்ணி விடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.